கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் போதுமானவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆலயத்துக்கு செல்லும்போது உங்கள் போதகர் வழியாய் கர்த்தர் பேசுவார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது தியானிக்கும்போது உங்களோடு பேசுவார். சிலரோடு சொப்பன தரிசனத்திலும் பேசி கொண்டிருப்பார். ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவ வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுகிறார். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்திருக்கிறதுங்கிறத நீங்கள் தான் புரியணும். அவனுடைய வார்த்தை வெறுமனே அனுப்பப்படுவதே இல்லை. பூமிக்கு மழை அனுப்பப்படுவதை போல தான் வசனம் அனுப்பப்படுகிறது. வசனம் அனுப்புகிற நோக்கத்தை செய்யாமல் திரும்பாது. மழை இந்த பூமியில் பெஞ்சிச்சுன்னா பூமியில் விதையை முளைக்க பண்ணி, செடிகளை வளர பண்ணி, கனி கொடுக்குற மரங்களை கனி கொடுக்க வைக்காமல் விடாது. அதே போல் தான் வார்த்தை, சரியா? அதனால் ஏதோ கேட்குறோம், இன்றைக்கி நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு போகாமல் அதை அப்படியே விசுவாசிங்க, மனசில் பதிச்சிருங்க. கர்த்தர் அப்படி உங்களை நடத்துவார். இன்றைக்கு ஜீவாத்துக்கான வசனம் சங்கீதம் 31:16. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். சங்கீதக்காரன் எப்படி ஜெபம் பண்ணுறாரு? நான் உம்முடைய ஊழியக்காரன், உம்முடைய வேலைக்காரன், இந்த பூமியில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உமக்கு வேலை செய்கிறவன், அதான் ஊழியக்காரன். தேவனுக்காக ஏதாவது ஒரு வேலை. ஊழியன் அதான் ஊழியன். ஆக்சுவலாக சர்வெண்ட். ஊழியக்காரங்கன்னா காட் சர்வெண்ட். ஆண்டவருக்கு வேலை செய்கிறவங்க அது ஊழியக்காரங்க. இந்த உலகத்தில் ஒரு எஜமானுக்கு வேலை செய்தெல்லாம் அவங்க ஊழியம் தான் செய்கிறாங்க. அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறவங்க அரசாங்கத்துக்கு ஊழியம் செய்கிறாங்க, சரியா? தனி நிறுவனத்துக்கு வேலை செய்கிறவங்க தனி நிறுவனத்தில் ஊழியம் செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அதான் ஊழியம் என்பது வேலை. வேலை நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்கிறோம். அதான் ஊழியக்காரங்க. தப்பாக எடுக்கக்கூடாது, அதை புரிந்து கொள்ளணும் நீங்கள். இப்போ இங்கே என்ன சங்கக்காரன் சொல்லாருன்னா, நான் உடைய ஊழியக்காரன், உமக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிறேன், உம்முடைய முகத்தை எனக்கு பிரகாசிக்க பண்ணுங்க அப்படின்னு உம்முடைய முகத்தை எனக்கு காண்பீங்க, உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதீங்க. புரியுதா? ஆண்டுடைய முகம் அது பிரகாசம் உள்ளது. தேவனுடைய முகத்தை நமக்கு காண்பிச்சிட்டாருன்னா அவருடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையே மாறிடும். நம்ம வாழ்க்கையே மாறிடும். மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகதலேனா மரியாள் போய் பார்க்கிறா பாருங்க. அவள் அப்படி திரும்பி வரும்போது அந்த இடத்துல இயேசு தரிசனமானார். ஒரே சந்தோஷம் அவளுக்கு, ஒரே மகிழ்ச்சி. அப்படி போய் சொல்கிறான் எல்லாருக்கும், நான் இயேசுவை பார்த்தேன், அவரை கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். பாருங்களேன், ஆண்டவர் தரிசித்த ஒரு பெரிய சந்தோஷம். பத்ம தீவில் யோவான் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அங்கே இயேசுப்பா தன்னுடைய மகிமையின் காட்சியை, தன் முகத்தை காண்பிச்சார். அது எப்படி இருந்திருக்கும்? அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? அதனால தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தை அவர் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி உங்களோடு பேசுகிறார். ஆண்டவருக்காக வேலை செய்கிற ஊழியம் செய்கிற உங்களுக்கு தேவனுடைய முகத்தை காண்பிப்பார். ஆண்டவருடைய முகத்தை தரிசிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஏசப்பா, நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. நம்முடைய முகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரகாசிக்க பண்ணுங்க, காண்பீங்க. வாழ்க்கை மாறட்டும், மேன்மையடையட்டும். குறிப்பாக இன்று பிறந்த நாளை காணுகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காணுகிற அத்தனை குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.